41 பேர் கருவுல ஏன் இறந்தோம், எதுக்கு இறந்தோம்னு தெரியாம, குழந்தைகள்லேருந்து பெண்கள் வரைக்கும் அவங்களோட இறப்புக்கான காரணமே என்னன்னு தெரியாம, கூட்ட நெரிசல்ல சிக்குனாங்களா? என்ன காரணம்? இன்னும் வந்து வேற யாராச்சும் உள்ள வந்துட்டாங்களா? இந்த மாரி 1000 பிரச்சனைகளும், குளறுபடிகளும் போயிட்டுருக்க இந்த நேரத்தில, திருவண்ணாமலையில வந்து யாருமே எதிர்பார்க்காத ஒரு செய்தி வந்திருக்கு. திருவண்ணாமலையில வந்து 2 பெண்கள் வந்திருக்காங்க. பேசிக்கா ஒரு ஸ்டெப் மதரும், அவங்களோட பொண்ணும் வந்திருக்காங்க. யார் கூட? அவங்களோட தம்பி கூடயோ, அண்ணன் கூடயோ வந்து வந்திருக்காங்க. ஒரு வாழைத்தார ஏத்திட்டு ஒரு ஆட்டோ மாரி வந்திருக்காங்க. அதில வந்தவங்க போலீஸ் வந்து அவங்கள மட்டும் அனுப்பிச்சு அந்த ஆம்பளைய மட்டும் அனுப்பிச்சு விட்டுட்டு, அந்த 2 போலீஸ் கான்ஸ்டபிள் இருந்திருக்காங்க அந்த நைட் ரவுண்ட்ஸு. போலீஸ் வந்து எதுக்காக இருந்தாங்கன்னா, அந்த இடத்துல எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்கக்கூடாம இருக்கணும் அப்படிங்கிறக்காக, பாதுகாப்புக்காக இருந்த போலீஸ், அந்த பொண்ண வந்து பலாத்காரம் செஞ்சிருக்காங்க. செஞ்சுட்டு அங்கேயே வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? அந்த 2 போலீஸ்காரங்க மேல வந்து சட்டம் தன் கடமையை செஞ்சது அப்படிங்கிற மாரி, அவங்க டிஸ்மிஸ் ஆயிட்டாங்க. ஜுடிஷியல் கஸ்டடிக்கு போயிட்டாங்க, ஜெயிலுக்கு போயிட்டாங்க. இது எல்லாமே ஓகே. இதுலேருந்து என்ன எனக்கு ஒரு விஷயம் தோணிட்டே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாதாரண மனுஷன். தினமும் வந்து ஒரு நியூஸ் பேப்பர்லேருந்து ஹெட்லைன்ஸை மட்டும் படிக்கிறவன், ஒரு 5 நிமிஷம் நியூஸை மட்டும் பார்க்குறவன், இந்த நியூஸை பார்த்தா என்ன செய்வான்? போலீஸ்காரங்களால் பலாத்காரம் செய்யப்பட்ட ஒரு ஆந்திர பெண் அப்படிங்கிறம்போது, அவங்க என்ன தோணும்? அவங்க வேற மொழி பேசக்கூடியவங்களோ, வேற மாநிலத்திலேருந்து வரக்கூடியவங்களுக்கோ, அவங்களுக்கு என்ன ஒரு பாதுகாப்பு இருக்கும் அப்படிங்கிற ஒரு செய்தி வரும். தன்னோட வீட்ல இருக்கக்கூடிய பெண்களுக்கு போலீஸ் கிட்ட என்ன ஒரு பாதுகாப்பு இருக்கும் அப்படிங்கிற மாரி ஒரு கோணத்தில அவன் சிந்திக்க ஆரம்பிச்சுருவான். சரியா? இதே வந்து இன்னொரு சைட்ல இருந்து யோசிங்களேன். தினமும் நம்மள மாரி ஒரு நியூஸ் பார்க்குறவங்களோ, இல்ல இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாரி தெரிஞ்சுக்கணும்னு நெனைக்கிறவங்க, நியூஸ் நல்லா படிக்கிறவங்களா இருந்தா என்ன யோசிப்பாங்க? இதுக்கப்புறம் என்ன செஞ்சிருக்குது? காவல்துறை கடமையை செஞ்சதா? அப்படிங்கிற மாரி யோசிப்பாங்க, பார்ப்பாங்க. காவல்துறை வந்து ஜுடிஷியல் கஸ்டடி, ஜெயிலு, அரெஸ்ட் எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. வெல் அண்ட் டன். அவங்க டிஸ்மிஸ் ஆயிட்டாங்க. இத வந்து காவல்துறையே வந்து அந்த காவலாளிகள் 2 போலீஸ் கான்ஸ்டபிள் மேல வந்து சட்டம் தன் கடமையை செய்யும் அப்படிங்கிற மாரி எல்லா நீதி கிடைச்சிருச்சு. அவங்க 2 பேரும் டிஸ்மிஸ் ஆயிட்டாங்க. ஓகேவா? இத நெனச்சு பெருமைப்படுவாங்களா? ஒரு நம்பிக்கை கொள்வாங்களா? இல்ல இங்க பண்ணதும் ஒரு போலீஸ் தான்னு சொல்லி பயப்படுவாங்களா? அச்சப்படுவாங்களா? இது 2ல எத வச்சு நான் பார்க்கறது? இது 2ல எத தராசுக்கு எது மேல, எது கீழ அப்படின்னு சொல்லி ஒரு மனுஷன் பார்த்துட்டு பயந்துட்டு இருப்பானா? இல்ல வந்து பரவால்லடா இன்னொருத்தவங்க அடிச்சாலும் போலீஸ் தான் காப்பாத்தும் அப்படிங்கிற மாரி அவன் வந்து நம்பிக்கையா இருப்பானா? எனக்கு இது 2ல வந்து என்ன சொல்றது அப்படிங்கிறது தெரில. ஏன்னா வந்து சாதாரண ஒரு நியூஸா பார்க்கும்போது நம்மளுக்கு இப்படி தோணும். இதே வந்து கொஞ்சம் டீப்பா பார்த்தாலும் அப்படி தோணும். நெறைய பேர் வந்து இந்த மாரியும் பேசுறாங்க. இல்ல வந்து போலீஸ் தன் கடமையை செய்யும் அப்படிங்கிற மாரி நல்லதாவும் பேசுறாங்க. இதில எத புரிஞ்சுக்கிறதுன்னு எனக்கு தெரில. ஸோ இத பத்தி நான் பேசணும்னு நெனச்சேன். அதனால தான் இந்த வீடியோ மேக் பண்ணேன். ஸோ இத பத்தி உங்க கருத்து என்ன அப்படிங்கிறதையும் நீங்க சொல்லுங்க. ありがとうございました